உன்னை பற்றி சில விவரங்களை கேட்டு தெரிந்து செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். கேட்கலாமா? கேளுங்கள், தரப்படும், தட்டங்கள் திறக்கப்படும் என்ற ரீதியில் உன்னை கேட்டால் கிடைக்குமா? இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனை இனிது ஆதிய தொழுதல், அதனையும் இனிது அறிவினரே கனவிலும் நினைவிலும் காண்பதுதானே அப்படின்னு இருக்காங்க. காரணம், கலைவாணி நீ உலகில் இருப்பதும் கவி வெள்ளோரை நிலையாக பிறப்பதும் அவர் நாவில் வாழ்வதும் நிச்சயம் என்றோ சிலைவாணனார விருந்தாயிரம் புயம் கெடுந்து சிவனுற்றான் தலையாவி கொடுத்திடும் செங்குந்தர் உயிர் வெற்றிட நீ தயை செய்வாயோ என்று வெட்டிய தலைகளை ஒட்டப்பாடினானே ஒட்ட கூத்தன். அந்த ஒட்ட கூத்தனுக்கு அருளியதே உங்க அம்மா கலைவாணி. அதனால உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்பொழுதுமே நிலையானதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் விவரத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்றீங்க, கேளுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் பதில சொல்றேன். கொண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, மண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, கொண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, வாழ்ந்திருக்கும் நாடு சொல்லுதே. இப்படி ஒரு விவரம் கேட்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல. ஒரு பெண்ணோட விழியை மான் விழி, மீன் விழி, கயல் விழி அப்படின்னு கவிஞர்கள் வர்ணிக்கிறத நான் பார்த்திருக்கேன், காதால கேட்டிருக்கேன். சரி. ஆனா ஒரு பெண்ணுடைய விழியை முதலாக வண்டு விழி அப்படின்னு இந்த உலகத்துல சொல்லிருக்கீங்கன்னா அது நீங்க ஒருத்தரா தான் இருக்க முடியும். இதுக்கு என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிற ஒரு வகை இருந்தாலும் கூட நீங்கள் கேட்ட முதல் கட்ட விசாரணைக்குரிய பதில் இதோ. எப்படி? ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி, சுவாமி 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 சுவாமி, ஞானநிலை 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 தான் உணர்ந்த சுவாமி, நாடு மலை நாடு என்பார் சுவாமி. சோறுடைத்து பூமிகள் தென்னாடு முத்துரைத்து தெல்லியில் மேல் தொண்டை நன்னாடு சான்றோர்களை உடைத்து, அதாவது கசடர கற்ற சிறந்த அறிவாளிகளை கொண்டது எங்கள் தொண்டை நாடு சாமி. ஏன் உங்க தொண்டை நாட்டுல மட்டும்தான் சிறந்த அறிவாளிகள் இருக்காங்களா? வேற எங்கேயும் இல்லையா? இருக்காங்க, எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ஆனா அதிகமாக இருக்கக்கூடியது எங்க நாட்டுல தான். அதிகமாக இருக்கக்கூடியது உங்க நாட்டுல தான். அடியார்கள் இருக்கக்கூடியது சிவனுடைய அடியார்களை யாருன்னு சொல்லுவோம் தெரியுமா? 63 நாயன்மார்கள் சொல்லுவோம். 63 நாயன்மார்கள்ல 42 பேர் பிறந்ததா இங்கதான் அதிகமா. நல்ல விஷயம், நல்ல விஷயம். கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிபாடும் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த கம்பன் பிறந்தது கூட அந்த நாடுதான். கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிபாடுமா அப்படின்னு இருக்கீங்க. இப்ப ஏன் கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிபாடும்? கட்டுத்தரை எப்படிங்க கவிபாடும்? அது உயிரற்றது இல்ல, உயிரற்றது. அதுல வேலை செய்யக்கூடிய பெண் பாடினா அந்த பெண்ணுகிட்ட வந்து அம்மா இவ்வளவு நேரம் அங்க வந்து நான் உட்கார்ந்துருக்கேன், அவர் வந்து எது பதிலும் சொல்ல காண, ஆலயம் காண போக காண, எப்போ வருவாரு, நான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும், அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு அவர் வந்து ஒருத்தர் வந்து கேட்கிறாரு அந்த பொண்ணுகிட்ட. அந்த ஒருத்தர் யாரு அப்படின்னா அம்பல சோமாசி அப்படிங்கிற புலவர். அப்படி வெளியில வரணும். அப்படி இந்த புலவர் வந்து கேட்ட உடனே அப்படி வெளியில வரணும். இல்ல இல்ல தெரிஞ்சுக்கிறேன். பரவாயில்ல, யாரு? ஆமா ஆமா, யாரு? இந்திரா தேவில. சரி, சும்மாவா? சொல்லுங்க. ஆமா, அப்படி ஒரு கேள்வி கேட்ட உடனே இந்த அம்மா அப்படி கவியிலே சொல்லியிருப்பாப்புல இருக்கு. கவியில சொன்ன உடனே இந்த ஆளுக்கு புரியல, என்னடா இப்படி ஒரு விஷயம் சொல்றாங்களே, புரியல. அப்ப விஷயமான பெண்ணா இருக்குமோ, நம்மளை விட இந்த பெண்ணு விஷயமா இருக்குமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவர்கிட்ட போய் கேட்ட உடனே அவர் திருப்பி சொல்றாரு, அட பாரியா, கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிபாடும்னு சொல்றமே, சாணம் தட்டிக்கிட்டு இருக்க பெண்ணு தானே, அந்த சாணத்துல என்ன இருக்கு, அதுல எங்க இருந்து என்னென்ன வருகின்றது அப்படிங்கிறது சொல்லாமலே சூட்சுமமா அந்த பெண்ணாகப்பட்டவள் இங்க இருக்கிறார், இங்க வருவாரு, இப்ப வருவாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தை அந்த பெண்ணாகப்பட்டவள் சூட்சுமமா சொல்லி காட்டுறாரியா. இது உனக்கு புரியல புலவரா இருந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே சாதாரண அந்த கட்டுத்தறி கூட்டுகின்ற பெண்ணுகிட்ட நம்ம தோற்று விட்டோமே அப்படின்னு அவர் மனசுக்குள்ள கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சாம். அதன்படி அந்த மாதிரி ஒரு முனிவர்களும் இருக்கின்றார்கள். ஆனா நான் கேட்ட கேள்விக்கு அந்த கவி என்னங்கிறது வேணுமா இல்லையா? ஆமா சொல்லுங்க. போய் கேக்குறாரு, சொல்லுங்க. கம்பரை பார்க்கணும் போகும்போது ஐயா இங்க இருக்கிறவங்க அவரை பார்க்கத்தான் வந்திருக்காங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படிங்கிற பொழுது அவருக்கு அதிகம் படிச்சவர் இல்லையா, பொம்பளை பிள்ளையோட அவர் அனுபவத்துல பெரிய புலவர் அனுபவத்துல பெரிய அப்ப ஒண்ணுமே தெரியாது இந்த பொண்ணுக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த அம்மா என்ன சொல்றா, ஒரு வெண்பாவை பாடி இதுக்கு நீங்க முடிஞ்சா பதில சொல்லுங்க புலவரேன்றா. அந்த வெண்பா என்ன தெரியுமா? வட்டமதி போல் இருக்கும் வன்னி கொடிதாவும் கொட்டுவார் கை நின்று முன் கூத்தாடும் சுட்ட
சோமாசி ஒரு நாள் விடுத்தேன் இன்று போய் நாளை வா. நீ இன்னைக்கு கூட சொல்ல வேண்டாம், இதுக்கு உண்டான விளக்கத்தை இன்னைக்கு யோசனை பண்ணி நாளைக்கு கூட வந்து சொல்லுன்றா. அவனை ஒரு வாரம் உட்கார்ந்து யோசிச்சாலும் அவருக்கு தெரியல. அப்பதான் கம்பர்கிட்ட வந்து கேட்கும் பொழுது, உங்க கட்டத்துறையில வேலை பார்க்குற ஒரு பெண்ணு ஒரு வெண்பா பாடுனா அதுக்கு எனக்கு விவரம் தெரியலையே அப்படின்னு அவனதான் அவர் சொன்னாரு. அவர் பெருசா ஒன்றும் சொல்லல, அந்த பொண்ணு பார்க்குற வேலையை தானே சொல்லியிருக்கா. அப்படின்னா என்ன, வட்டமதி போல் இருக்கும். இப்ப தட்டி போடுறதுல முதல்ல அதை பிசைஞ்சு உருண்டையா உருட்டி அதை வட்டமா தட்டி செவத்துல அடிக்கணும். அப்ப அந்த எருராட்டி வட்டமா இருக்கா, நிலவு வட்டமா இருக்கா? வட்டமதி போல் இருக்கும். மதி என்றால் நிலவு, வட்டமதி போல் இருக்கும். அதிலே வன்னி கொடிதாவும். அப்படின்னா அதுல எப்படி வன்னி கொடி எப்படி போகும்? வெறும் சாணத்தை எடுத்து அதை பிசைஞ்சு உருண்டை உருட்டி தட்டுனா நிக்காது. அது கூட என்ன சேரணும், கொஞ்சம் குப்பை கூளம் இத சேர்த்து அதோட சேர்ந்து பிசைந்தாதான் அந்த எருராட்டி நிக்கும். அதுல இருக்கக்கூடிய அந்த கூலமாகப்பட்டது அந்த வைக்கெல்லாம் எப்படி தெரியுதா, வன்னி கொடியை போல ஒரு தோற்றத்துல வன்னி கொடிதாவும். கொட்டுமார் கை நின்று முன் கூத்தாடும். இந்த உருண்டையை உருட்டும் பொழுது கை இப்படி முன்னாடி நின்று இப்படி கூத்தாடுமா. கொட்டுவார் கை நின்று முன் கூத்தாடும். சுட்டால் அரகராவினும். அடுப்புல போட்டு சுட்டுட்டோம் அப்படின்னா என்ன, சாம்பல் தான். சாம்பலுக்கு மறுபடியும் ஆனா அதை கொண்டு போய் ஒரு நம்மளுக்கு பிடித்த ஒரு ஆலயத்துக்குள்ள வச்சு கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கு பேர் தான் திருநீர். அப்ப சுட்டால் அரகரா வேணும்னா என்ன, அவங்க குலதெய்வத்தை நினைத்து அதை எடுத்து பூசணும்னா அதுதான் திருநீர் அப்படின்னா. அப்ப வட்டமதி போல் இருக்கு மண்ணி கொடிதாமும். கொட்டுவார் கை நின்று முன் கூத்தாடும். சுட்டால் அரகரா வேணும். அம்பல சோமாசி ஒரு நாள் விடுத்தேன் இன்று போய் நாளை அப்படின்னு கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் அதுல வேலை பார்க்கக்கூடிய பெண்ணு கூட பாடினாலே. அப்ப கசடர கற்ற சிறந்த அறிவாளிகள் இருக்காங்கன்றதுல இது ஒண்ணு பத்தாதா? அருமையான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி தொட்டு பேசக்கூடிய ஆளு எனக்கு ரொம்ப பிடிக்குமா. இந்த மாதிரி நம்ம வார்த்தையை தொட்டு விட்டோம்னா அதுல இருந்து தொட்டு பேசக்கூடிய படிச்சிருந்தா தான் பேச முடியும், படிக்கலாம் பேச முடியாது. இப்ப அழகா பேசுற, இவ்வளவு நல்ல அழகா கவிகள்லாம் நல்லா பேசுற, பாராட்டக்கூடிய விஷயம். இப்ப நீ வந்து இப்ப இந்த காவலுக்கு இங்க இடத்துல வந்திருக்கேன். ஆமாங்க, காவலுக்கு வந்திருக்கேன். அப்ப காவலுக்கு வந்திருந்தா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சது மாதிரி எனக்கு தோற்றங்கள் அப்படி தெரியுது. ஆனா வண்டுவெளி கற்கண்டு மொழி மாதே அப்படி நீங்க கை மண்ணளவு தான் கல்லாத உலகளவு இருக்கு. நம்ம என் தாய் எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆமா. ஆனா இப்ப இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் வண்டுவெளிகள் அப்படின்னு பாடிட்டியே, அதுக்கு ஒரு சில விவரங்கள் இருக்கு, அப்புறம் பேசலாம் அப்படின்னு ஒதுக்கிட்டியே. இப்ப பாருங்க, மான்வெளி, வேல்வெளி, கயல்வெளி, மீன்வெளிகள் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இப்ப இதெல்லாம் விட்டுவிட்டு மீன்வெளிகள் அப்படின்னு சொல்லியிருந்தா தண்ணியில போகும் பொழுது முட்டையிடும். அப்ப முட்டையிட்டுக்கிட்ட திரும்பி பார்த்துச்சுன்னா அதனுடைய விழிகளுடைய வெப்பத்தினால குஞ்சு பொறிக்குமாம், அழகா குஞ்சியை பாதுகாக்குமா மீனாகப்பட்டது. அதே மாதிரி வேளாகப்பட்டது மாதிரி எனக்கு வெப்ப கிடையாது. ஆமா, அப்படியே இருந்தா நான் திரும்பி பார்த்து நீங்க என்ன குஞ்சியா பொறிக்க போறீங்க, நான் என்ன குஞ்சியா பொறிக்க போறேன், இல்ல நான் முட்டையாடுறேன். அதனால அந்த பார்வை எனக்கு இல்ல. பார்வை கிடையாது. அப்ப பாயக்கூடிய தன்மை உள்ளது வேள்விழிகள். அப்ப உன்னுடைய வேளாகப்பட்டது பாயுமா, எதுலையும் அப்படி பாய்ந்து போகக்கூடியது. உனக்கு அந்த மாதிரி விழிகள் கிடையாது, அந்த மாதிரி விழிகள் உனக்கு கிடையாது. அப்படி இருந்து நீ பார்த்து என் மேல பாய்ந்து என் உடம்பு ரெண்டா புகுந்து சூரபதுமன் மாதிரியா போப்பா, அப்படிலாம் ஒண்ணு இல்லை, கிடையாது. அது ஒரு விஷயம். அப்ப மான்விழிகள் மறந்து பார்க்கக்கூடிய தன்மையுடையது. அப்ப மானாகப்பட்டது மறந்து பார்க்க, அந்த பார்வை இங்க கிடையாது. அப்படி இருந்தா உங்களுக்கு நின்னு பேச மாட்டேன்ல, பேச மாட்டேன், ரெண்டு பயந்து போயிருப்பனா இல்ல, தைரியமா நின்னு பேசுறேன். அதனால நான் உன்கிட்ட அதை சொல்லல. இப்ப வண்டு அப்படின்னாக்கா அழகாக வண்டாகப்பட்டது கானகத்திலே ரீங்காரமிடும், சத்தமிடும், அப்படி அழகான சத்தமிடுகின்றது, அப்படி ஒரு ராகங்களை பாடுகின்றது வண்டாகப்பட்டது. ஒரு வண்டு பொன்வண்டை பார்த்தோம்னா பச்சை நிறமாக இருக்கும், காவி நிறமாக இருக்கும், அதனுடைய நிறங்கமாகப்பட்டது. இது மாதிரி அந்த வண்டாகப்பட்டது ரீங்காரமா அப்படி சத்தமிடுது. அது போல உன்னுடைய குரலோசை அருமையான குரலோசை சத்தமாக நல்லாக இருக்குது. அப்படிங்கிறதுனாலதான் வண்டுவெளி கற்கண்டு மொழி மாதேன்னு. ஆனா இன்னொரு விஷயம், இவ்வளவு இந்த கவிகளை நான் கேட்ட உடனே அழகா அப்படியே தொட்டு பேசிட்டேன். அப்ப அந்த வேலை செய்யற பொண்ணு, கட்டுத்தறியில வேலை செய்யற பொண்ணு கூட இப்படி ஒரு புலவரை தோற்கடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி, அப்படிங்கிற விளக்கத்தை நீ விவரமா விளக்கத்தை பேசினீங்க. நான் தான் கேட்கிறேன், நீங்க உங்க நாடு தொண்டை நாடு, ஊர் சிறுகுடி என்பது சிற்றூர், சிறுகுடி தலைநகரம் ஏற்பாடு. அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்க? காவல் பண்றீங்க. என்னத்தை காவல் பண்றீங்க? திணை காவல். அப்ப திணையை காவல் பண்றீங்க. இதுவும் ஒரு பயிர் வகையை சேர்ந்ததுதான். ஆமா, இதுவும் ஒரு பயிர் வகை தான். ஆனா விவசாயம் செஞ்சு தானிய வகைகள் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப விவசாயத்தை பத்தி கேட்டா எல்லா விவரமும் வெளியில வரும்னு நினைக்கிறேன். நாங்க விவசாயம் செஞ்சுக்கிற ஆளுதான். விவசாயம் செய்யற ஆளு தானே. எத்தனை ஏக்கர் கிடக்கு? எங்க அப்பா வீட்டுல கேக்குறீங்களா? ஆமா, உங்க அப்பா வீட்டுல. அது அப்பே வீடு. அப்பேன்னு சொன்னா பாசமா, எங்க அப்பான்றதுக்கு அப்பேன்றதுக்கு வித்தியாசம். அப்பேங்கிறது பாசமா சொல்றது. அப்படி இல்ல, ஒரு எழுத்து தான். அதுதான் வெல்வதும் ஒரு வார்த்தை, கொள்வதும் ஒரு வார்த்தை. ஒரு எழுத்து மாறினாலே பொருள் மாறி போயிடும்.
அப்ப நம்ம அப்பான்னு ஊர்ல நாடகம் நடக்குது. இங்க எனக்கு அப்பான்னு சொன்னோம்னு வச்சுங்க பிரிச்சு உங்க பேசுறதா அர்த்தம். அப்பே விட்டு சொத்துன்னு சொல்லக்கூடாது. அப்பன்னா அது வேற மாதிரி. கேளுங்களேன் நீங்க. இது வந்து கிராமத்துல. நடைமுறை பேச்சு. என்ன நான் பேசலாம்ங்க நடைமுறையா? நீங்க எப்படி ஏன் பேசுறீங்க? பேசக்கூடாதுன்னு யார் சொன்னது? நான் நடைமுறையா பேசலாம், நீங்க எப்படி பேசக்கூடாது? உனக்கிட்ட பேசல அப்படித்தான் நான் பேசணும். உனக்கிட்ட அப்படி பேச்சு வரும் எனக்கு. அந்த அளவுக்கு நான் ஒண்ணு அது இல்ல அப்படிலாம் சொல்லல. அப்படி நினைக்கிறீங்க? அப்படியும் பேசுவேன் அப்படியும் சரி நினைச்சிட்டு போங்க. அவன் இப்படியும் பேசுவேன். அதெல்லாம் இடத்த நீ மாத்த வேண்டாம். சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா விவசாய நாடு அப்படின்ட்டேன். அப்ப நீங்க விவசாயம் பண்றீங்க. இப்ப விவசாயம் பண்ணுனாக்க ஒரு நேரத்துல இந்த நெல்லை விதைச்ச நெல்லை நல்லா கேட்டுக்கிறேன்னு விதைச்ச நெல்லை அள்ளி கொண்டுகிட்டு வந்து இரவோட இரவா அள்ளி கொண்டுகிட்டு வந்து சாதம் சமைச்சா ஒரு ஆண்மகன் கொண்டாந்து புருஷன் கொடுத்து பொண்டாட்டி சமைச்சா அந்த ஆண்மகன் யாரு, அந்த பெண்மகள் சமைச்ச பெண்மகள் யாரு, அந்த நெல் எங்கே கொண்டு போய் எதுக்கு விதைச்சாங்க, எதுக்கு சாதம் சமைச்சு யாருக்கிட்ட கொடுத்தாங்க? கெட்டிக்கார புள்ள எட்டி பிடிச்சி பேசணும். விதைச்ச நெல்லை அள்ளி கொண்டுட்டு வந்து சாதம் சமைச்சு கொடுத்தாங்க. விதைச்சிட்டா அது பயிராயிரும். பயிராக அப்புறம் எங்கிட்ட அது அள்ள முடியும்? ஆனா அள்ளிட்டு வந்திருக்காங்க. சாதம் சமைச்சு ஒரு முனிவருக்கு போட்டிருக்காங்க. முனிவர் யார்? இவங்க எங்க இருந்து சமைச்சாங்க, எங்க இருந்து என்ன பண்ணி எப்படி சமைச்சாங்க? விதைச்ச நெல்லை சமைக்க முடியுமா? சமைச்சிருக்காங்க. எங்க பேசுங்க பாப்போம். இங்க பாருங்க சாமி, சித்தம் போக்கு சிவன் போக்கு சத்தம் போட்டு பேசுறா நமக்கு தான் செல்வாக்கு நீங்க நினைக்க கூடாது. அப்படிலாம் கிடையாது. விவரம் இருக்குல்ல, கேக்குறேன்ல. ஆமா, ஏன்னா வல்லவனையும் தட்டும் வழுக்க பாரு அப்படின்னு இருக்காங்க. ஆமா, ஆணைக்கும் அடி செருக்கும், ஆனா மனிதர்களுக்கு அடிக்கடி செருக்கும். அது சரிக்கிட்டு தானே இருக்கு. சொல்லுவார். அது சரிக்கிட்டு தான் இருக்கு. ஆமா, ஆனா நீங்க ஒரு விஷயத்தை கேட்டிருக்கீங்கன்னா அடுத்து நாங்க கேட்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? ஏன் நான் கேக்குறேன். திரும்ப கேட்கணுமா? ஏங்க அப்ப நீங்க வந்து ஒரு விஷயத்தை நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. சரி, ஒருவேளை தெரிஞ்சா நான் பதில சொல்றேன். தெரியலைன்னு வைங்க, இந்த ஊர்ல காலையில பணம் கொடுக்கையில என்ன சொல்லுவாங்க? என்ன வள்ளி பிள்ளைக்கு நாரதர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியும் பாருங்க. சொல்லுவீங்கல்ல. அப்புறம் ஏன் உங்களுக்கு இந்த கெட்ட எண்ணம்? கெட்ட எண்ணம் கிடையாது. எதுக்கு இப்படி ஒரு கேள்வியை கேக்குறீங்க? கிடையாது. நான் விஷயமா தெரிஞ்சிருக்கே. நான் தொட்டு வச்ச பேச்சுக்கு அடுத்து இந்த கவியை அழகா பேசினேன். கம்பன் விட்டு கட்டு தெரியும் கவி பாடுமோ அப்படிங்கலாம் தெரியும். அகத்தின் அழகு முகத்துல தெரியும் இருக்காங்க. உன்னை நான் பார்க்கும் பொழுது தெரிஞ்சுக்கிட்டே விஷயம் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு பேச்சை கொடுத்துருக்கேன். தெரிஞ்சா பேசு, இல்லைன்னா காலையில உனக்கு சம்பளம் 6000 7000 கேட்குற அந்த சம்பளம்லாம் ரஞ்சித்து குறைச்சி தான் கொடுப்பேன். ஆமா, ஐயா மட்டும் வாங்கி நம்ம கோயில் உண்டியல்ல போட்டு போயிடுவாரு. நான் மட்டும் வாங்கிக்கிட்டு போயிருவேன். இங்க பாருங்க சாமி, ஒரு கோயில் உருவாகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஒரு ஊர் உருவாகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப ராமனே ஈசனை வழிபட்டதனால ராமேஸ்வரம் அப்படிங்கிறோம். சீதா தேவி தன்னுடைய நகைகளை கலட்டி அடையாளத்துக்காக பொட்டணமா போட்டுட்டு போனதுனாலதான் தேவி போட்ட பொட்டணம் இன்னைக்கு தேவி பட்டினம் அப்படிங்கிறோம். இது ஒண்ணு. தேவர்கள்லாம் ஒன்று கூடி இருந்ததுனால தேவகோட்டை. சீதாதேவியை கண்டதுனால தேவியை கண்டேன், கண்ட தேவி அப்படிங்கிறோம். சிவபெருமான் குடுமியோட காட்சி கொடுத்ததுனால குடுமியான் மலை அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு ஊர் உருவாக்குறது ஒரு காரணம் இருக்கு. நீங்க சொன்னீங்களே இந்த தானியத்தை வச்சே ஒரு ஊர் உருவாயிருக்கு. கீழத்தானியம். அந்த தானியம் இல்ல, கீழத்தானியம் மேல தானியம் எனக்கு தெரியும். அங்க தானியங்கள் எல்லாம் அங்க வச்சு உருவாக்கி மன்னராகப்பட்டவர் பாதுகாத்தார். இதே மாதிரி ஒரு நெல்லை விதைக்கும் பொழுது அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதனாலே அந்த ஊருக்கு ஒரு பேரும் உருவாகுச்சு. அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லணும். ஏன் நான் கேட்டது சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவேல்ல. எப்ப சொல்லுவீங்க? உடனே சொல்லுவேல்ல. அவர் அவசரப்பட்ட படக்கூடாது. உடனே அடுத்து நீ கேட்ட கேள்விக்கு பதில சொன்னோன்னு அடுத்து நான் சொல்லிடுவேன். ஒண்ணும் இல்லைங்க, உலகத்துல வந்து எல்லா தெய்வங்களையும் நம்ம தான் தேடி போவோம், சாமியை வணங்குவோம். சரி. ஆனா சிவபெருமானே தேடி போறது அடியார்களை. 63 நாயன்மார்கள் அவர் தேடி போவார். அதனாலதான் பெரிய புராணம் அப்படின்னு சொல்றோம். ஒரு சாமியார் என்ன பண்றாரு, நல்ல இரவு, நல்ல மழை பெய்யுது. சரி. அந்த இரவோடு இரவாக பசியில போய் என்ன செய்யறாரு, ஒரு வீட்டு கதவை தட்டுறாரு. தட்டின உடனே அவங்க ஏற்கனவே காலையில இருந்து விடாம மழை பெய்யுது. புருஷன் பொண்டாட்டியும் சாப்பிட வழி இல்லாம மழை பெய்யும் பொழுது விறகெல்லாம் நனைஞ்சு போச்சு, சமைக்க எதுவுமே கிடையாது, வீட்டை விட்டு வெளியில வர முடியல, குடிக்க கூட தண்ணி இல்லாம வீட்டுக்குள்ள இருக்காங்க. இந்த சமயத்துல போய் ஒரு பெரியவர் என்ன பண்றாரு, கதவை தட்டுறாரு. கதவை தட்டின உடனே திறக்கிறாங்க. திறந்த உடனே இவர் என்ன கேட்கிறாரு, அம்மா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே இவங்களுடைய வழக்கம் என்ன தெரியுமா, தினமும் ஒரு அடியாருக்கு, ஒரு சிவனடியாருக்கு உணவு வழங்கி விட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு பழக்கம் அவங்க கிட்ட இருந்தது. ஆனா அன்னைக்கு எதுவுமே இல்லை, எதுவும் கொடுக்க முடியல. ஆனாலும் இரவோடு இரவாக ஒருத்தர் வந்து எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னா என்ன பண்ண முடியும்,
ஒண்ணும் பண்ண முடியல. முடியாது, கொடுக்க முடியாது. புருஷனை கூப்பிட்டு சொன்னா, சரி, எங்க காலையில விதைச்ச நெல்லு வயல்ல வீட்டுக்கு பின்னாடி காலையில விதைச்சது பொழுதன்னைக்கு பேஞ்ச மழையில அப்படியே மிதக்குது. ஒரு கூடை எடுத்துக்கிட்டு போய் அதை அரைச்சு கொண்டு வாங்கன்னா, இவர் என்ன பண்ணாரு, விளக்க கையில எடுத்துக்கிட்டு கூடையை கொண்டு போய் அந்த நெல்லை புறம் அரைச்சு கொண்டு வந்தாரு. அரைச்சு கொண்டாந்து பொண்டாடிக்கிட்ட கொடுத்தா, இந்த நெல்லை வறுத்து அதுக்கப்புறம் அதை குத்தி அப்புறம் தானே அதை நம்ம வந்து சோற கஞ்சி காய்ச்ச முடியும். ஆனா மழை பெய்யுது, மழையில விறகு நனைஞ்சு போச்சு, விதையும் நனைஞ்சு கிடக்கு. இதை எப்படி உணவாக்குறது அப்படின்னு பார்த்தா, அப்பதான் சொல்றா, நம்ம வீட்டுல போய் நேரா சனிமூலை இருக்கு பத்தியலா, அங்க போய் வீட்டை பிரிச்சு அந்த வீட்டுல இருந்து 4 கம்பை உருகி கொண்டு வாங்கன்றா. இருக்கிறது ஒரே ஒரு குடிசை, அந்த குடிசையில இருக்கிற கம்பை உருகி கொண்டு வாங்கன்றா. குடி இருக்கிற வீடு, அது ஏன் சனி மூலையில இருக்கிற விறகு பிரிக்கணும்? இன்னைக்கு பாருங்க, சித்திரை 1ஆம் தேதி விதை போட்டோம்னா வயல்ல சனி மூலையில இருந்து தான் நம்ம சாமி கும்பிடுவோம். நல்ல விஷயம். ஏன்னா அதான் இறைவனுக்கு உண்டான இடம், ஈசானிய மூலை. இன்னைக்கு ஒரு வீடு கட்ட போறோம், எந்த இடத்துல போர் போடுவோம் தெரியுமா? அங்கேதான், ஈசானிய மூலையில தான். இன்னைக்கு ஒரு பந்தல் போடுறோம், எந்த இடத்துல முதல்ல முகூர்த்த கால் ஊண்டு வந்திருமா? ஈசானிய மூலையில. ஈசானிய மூலை தான். அப்ப இறைவனுக்கு உகந்த இடம் ஈசானிய மூலை. அதனாலதான் நேரா நீங்க ஈசானிய மூலைக்கு போங்க, சனி மூலைக்கு போங்கன்னா. சரி. அப்ப அவர் என்ன செய்யறாரு, ஒரு உணவு வழங்குவதற்காக, ஒரு மனிதனுக்கு உணவு வழங்குவதற்காக குடியிருந்த வீட்டையே பிரிக்க சொன்னா. உடனே இந்தவர் என்ன பண்ணாரு, கூரையை பிரிச்சு 4 கம்பை உருகி கொண்டாந்து பொண்டாடிக்கிட்ட கொடுத்தாரு. நெருப்பை பத்த வச்சு இத வரையோட்டில் போட்டு வறுத்து அதை குத்தி அதை அரிசியாக்கி சோறு வடிச்சுட்டா. தொட்டுக்கிற வேணும்ல, வெறும் சோத்த கொண்டே கொடுக்க முடியுமா? தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா, அந்த இருட்டுக்குள்ள வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பல கீரைகளும் கிராமங்களில் அது நிறைய இருக்கும். நம்ம வீட்டுக்கு பின்னாடி முன்னாடி வயல்ல வரப்புல இதெல்லாம் இருக்கும். அதாவது இந்த முளைக்கீரை, தண்டுக்கீரை, பலகாங்கீரை, பலவிதமான கீரைகள்லாம் இருக்கும். இந்த கீரைகள்லாம் நிறைய கிடக்கு. அப்ப இதை போய் எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்றா. இவர் விளக்க எடுத்துக்கிட்டு போய் அந்த கீரை எல்லாத்தையுமே அரைச்சு கொண்டாந்து பொண்டாடிக்கிட்ட கொடுக்க, இவர் கொடுத்தது கீரை ஒண்ணுதான். அந்த கீரையில எத்தனை பதார்த்தமா, எத்தனை விதமா இந்தமா சமைச்சிருந்தா தெரியுமா? கீரை சாம்பார், கீரை கூட்டு, கீரை பொரியல், கீரை ரசம், கீரை துவையல். ஒரு கீரையில இத்தனை விதமான பதார்த்தங்களை செய்து இலைய போட்டு சாப்பாட்டை எடுத்து வச்சு எல்லாம் தயார் பண்ணி, சரி சாமியை போய் சாப்பிட கூப்பிடுவோம் அப்படின்னு போய் கதவை திறந்து பார்த்தா சாமியார காணோம். என்னடா அது, விதைச்ச நெல்லை எடுத்து குடியிருக்கிற வீட்டை பிரிச்சு விறகு கொண்டாந்து இவருக்கு குத்தி சமைச்சு சாப்பாடு கொடுக்கலான்னு வந்தா சாமியை காணாமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் மனம் கலங்கி வெளியில வந்து, இறைவா இது என்ன சோதனை அப்படின்னு பார்த்தாங்க. அப்பத்தான் சிவபெருமான் அதாவது ஜோதி வடிவாக வானத்திலே காட்சி கொடுத்தாராம். அது யாருக்கு தெரியுமா? வேற யாரும் இல்ல, ராமநாதபுரம் மாவட்டத்துல பரமக்குடிக்கு பக்கத்துல இளையான்குடின்னு ஒரு ஊர். இளையான்குடிக்கு நீங்க போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய போயிருக்கேன். பரமக்குடிக்கு பக்கத்துல இளையான்குடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இளையான்குடி மாரநாயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவன் அடியார் தான், ஒரு சிவன் அடியாருக்காக இந்த மாதிரி விதைச்ச நெல்லை கொண்டாந்து சமைச்சு சாதம் கொடுத்தது. வேற யாரும் கிடையாது. நீங்க கேட்டது இதுதான். இல்ல வேற இருக்கு அப்படின்னா நீங்க மறுத்து பேசுங்க, நான் ஏத்துக்கிறேன். உண்மையே சொல்லையில வேற இருக்குன்னு எப்படி மறுத்து பேச முடியும்? இப்ப உண்மையே சொல்லையில மறுத்து பேச, நான் சொல்றது உங்களுக்கு சரியா தோணுதா இல்லையா? சரிதான், சரிதான். இளையான்குடி மாரநாயனார், இளையான்குடியின் மாறன். அவருக்கு என்ன செஞ்சு விட்டாங்களாம், எல்லாம் மறந்துட்டாங்களாம். அவர் வச்சிருந்த நிறைய நிலங்களை எல்லாம் அவங்களும் எடுத்துக்கிட்டாங்களாம். கொஞ்சோண்டு நிலம் தான் இருக்கேன், அதில் அவருடைய சிலையை செஞ்சு அந்த இடத்துல அந்த இடமும் பறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வச்சு இன்னும் பாதுகாத்துக்கிட்டு இருக்காராம் இளையான்குடி மாறன். சரி, ஒரு தானியத்தால விதையினால உருவாச்சே ஒரு ஊரு. என்ன கேட்டீங்கல்ல, விதைச்ச விதை எடுத்து எப்படி சமைச்சு கொடுத்தாங்க, யாரு கொடுத்தாங்கன்னு கேட்டீங்களா? இப்ப நான் கேக்குறேன், அதே நெல்ல காய போடும் பொழுது ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் நடந்ததுனால அந்த ஊருக்கு இப்ப என்ன பேரு, யார் அந்த பேரை உருவாக்குனது சொல்லுங்க. இத நான் நெல்லுன்னு கேட்டாக்க அப்ப திருப்பி நீ அதே நெல்ல கேப்பியா? நெல்லுன்னா அப்புறம் நான் புல்லு நான் கேட்க முடியும்? அட கடவுளே நாராயணா, நெல்லுன்னா கேட்க முடியும். ஆமா, திருப்பி என்ன அண்ணனும் தங்கச்சி 2 பேரும் புல்லு புல்லுன்னு நிக்கிறிய? என்ன புல்லு? வல்லவனுக்கு புல்லு மாயிதான். அவனும் புல்ல உள்ள வல்லவர்களுக்கு எல்லாம் வேற புல்லுனா அந்த வேற விஷயம் கிடக்கட்டும். இப்ப இப்படினாப்ப நீ கேட்டிருக்க கேள்வி அதே வித நெல்லு அப்படிங்கிற மாதிரி பார்க்க போனோம்னா, அங்கே ஒரு சிவன் கோயில்ல வேத சர்மா என்று சொல்லக்கூடிய அந்த வேதம் ஓதுகின்ற ஐயராகப்பட்டவர் நெல்லை பச்சை நெல்லை கொண்டாந்து காய வைக்கிறார். காய வச்சு அரைச்சி முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் பண்ணணுமே, பச்சை அரிசியா வச்சு பொங்கல் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி காய வைக்கிறார். காய வச்சா பாருங்க,
பாய் வந்து திடீர்னு மழை உருவாகுது, மயில் காத்து இப்படி உருவாகுது. நீங்க சொன்ன மாதிரி மழை பெஞ்சது மாதிரி அங்கேயும் மழை பெய்யுது. மழை பெஞ்சுக்கிட்டு இருந்த உடனே ஆகா சிவனுக்காக இன்னைக்கு சிவனை பட்டினியா போடுறது மாதிரி நிலைமை வந்துருமே, நெல்லை காய வச்சுமே, அப்ப அரிசி அரைச்சி சாதம் பண்ணி அவருக்கு நைவேத்தியம் பண்ணணுமே, எம்பெருமானுக்கு நான் என்ன செய்யறது இறைவா ஈஷா அப்படின்னு மனசுல பதச்சுக்கிட்டு அங்க இருந்து என்ன செஞ்சாரு, ஓடி வந்து பாக்குறாரு நெல்லு நனைஞ்சிருச்சா மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தாக்க அந்த நெல்லை சுற்றியும் பாருங்க வட்டமிட்டு மழை பெய்யாம இருக்கு. பாருங்க அந்த நெல்லை சுற்றி வட்டமிட்டு மழை பெய்யாம இருக்கு. அப்ப மழை பெய்யாம இருந்து அந்த நெல்லை பாதுகாத்து கொடுத்து அவருக்கு நைவேத்தியம் பண்றது மாதிரி கொடுத்த உடனே அப்பதான் பாக்குறாரு, ஆஹா இறைவனுடைய அருளாயா சிவனுடைய அருளா அப்படின்னு சொல்லி அன்றைக்கு நெல்லுக்கு வேலி அமைத்து அந்த நெல்லை பாதுகாத்து கொடுத்ததுனால இன்றைக்கு அந்த ஊருக்கு திருநெல்வேலி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர். திருநெல்வேலின்னு அங்கே கிடைச்சா இல்லையா, நெல்லால வந்த சிறப்பை பத்தியா உங்ககிட்ட சரக்கு நிறைய இருக்கு. எந்த சரக்கமா பேசுறீங்க? அருமை அருமை. அடுத்து பேசிக்கப்ப வந்த விஷயம் என்ன? தந்தை பேர் என்ன? நம்பி. தாய் பெயர் நங்கை மோகினி. உன் பெயர் வள்ளி. வந்திருப்பது காவல். என்ன காவல்? திணை காவல். எனக்கு பருவம் அடைஞ்சிருக்குது, இப்ப அடைஞ்ச பருவம் மங்கை பருவம். சரி, இப்ப நான் எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன்? எதுக்கு வந்திருக்கீங்க? வறண்ட நிலத்துக்கு, வான்மலை, இரண்ட வீட்டுக்கு, ஒளி, பருவம் அடைஞ்ச பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு. பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு கொடுப்பதற்காக உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். எனக்காக மாப்பிள்ளை பார்த்திருக்கீங்களா? ஆமா. பரவாயில்லையே. மாப்பிள்ளை பேர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சரி. துல்லாதமா சொல்லுறத கேளமா, சொரணமுள்ள ஆழமா, வன்பு தும்பு ஏனமா, வாழ வைப்பேன் துல்லாதமா சொல்லுறத கேளமா, சொரணமுள்ள ஆழமா, வம்பு தும்பு ஏனமா, வாழ வைப்பேன் கவனில் கல்ல வைக்கிறேன் கந்தன் இருக்கும் இடத்தில, கவனில் கல்ல வைக்கிறேன் கந்தன் இருக்கும் இடத்தில, ஒன்னு கூட்டி செல்லவே நானும் வந்து நிற்கிறேன். நீ கட்டி கட்டி நீயும் வந்து கட்டி நீயும் தெளிக்காதவா, கட்டி கட்டி நீயும் வந்து கட்டி நீயும் தெளிக்காதவா, நீ நடிக்காதே எனக்கு பிடிக்காதே, நடிப்பெல்லாம் பலிக்காதே, கதையை கேட்ட எனக்கு கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் முருகன் வேலவன் அந்த முருகப்பெருமானை பார்த்து வந்திருக்கேன். சம்மதத்தை நீ கொடுப்பா என்று அல்லும் பகலும் இந்த அவத்தையை நீ விடுத்து, அல்லும் பகலும் இந்த அவத்தையை நீ விடுத்து, அவன் நீயோ பச்சை கொடுத்து சொல்லும் வார்த்தை கேளம்மா. தந்தைக்கு மந்திரத்தில் சாரம் பொருள் உரைத்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்று முருகா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சுவாமி என வந்தேன், சுவாமிக்கும் நாதனே சுவாமிநாதா. தந்தைக்கு மந்திரத்தில் சாரம் பொருள் உரைத்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்றாரே அந்த முருகனா, அவரை நாங்க அவனுக்கு விருப்பம் இல்ல, அவர் தெய்வ பிரவி, நானும் மானிட பிரவி, அவருக்கு எனக்கு பெரிய ஏணி வச்சா கூட எட்டாது. ரொம்ப தூரம். அதனால குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ, ஊட்டி கொடுப்பதும் கோத்திரத்தின் முறையோ, கோட்டவன் சொன்னவன் உமைக்கு நான் தெரியும், கைபருசை செல்லாத போ கற்று வந்தாலும் கைபருசை செல்லாத போ செல்லாத போ செல்லாத போ. குட்டி கொடுப்பது எங்கள் கோத்திரத்திலும் இல்லை, ஊட்டி கொடுப்பது எங்கள் கோத்திரத்திலும் இல்லை, கட்டிச்சு மாட்டி உன்னை காட்டி மனம் மூடி பெண் சொல்லும் வார்த்தை கேளம்மா. கேட்க மாட்டேங்க. ரெண்டு பொழுது விடுவதற்கு முன்னால் அந்த முருகனுக்கு உனக்கு மனமுடித்து காட்டாவிட்டால் நாரதம் அல்ல, சரி. அணிந்திருப்பது பிரம்மபுடிச்சு என்று சொல்லக்கூடிய முப்பரி மூலம் அல்ல, இது உங்க மண்டையில அடிச்சுக்கங்க. இது சத்தியம். உங்க மண்டையில இருக்கிற கொண்ட மேல சத்தியமா சொல்றேன், நீங்க பாக்குற வேலையை தான் சொன்னேன். முதல்ல போங்க. இந்த இது சத்தியம். போறீங்களா இல்லையாப்பா? குழி இருக்கு, அதுக்குள்ள காலை வச்சு ஓ சாமி சும்மா தனியா இருக்க பொம்பளை போயிட்டு போய் பார்த்துட்டு கேட்க பக்கம் நாயில பத்தியிலா அண்ணன் தம்பி 7 பேர் எருமா மாடு மாதிரி இருக்கான். எதுக்கு முடிஞ்சா என் தங்கச்சி வந்து பேசி பாருங்க. ஒரு சட்டை வாங்குறதுக்கு இல்ல என்னென்ன பேச்சு பத்திலா நான் கேக்குறேன். இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் எங்க போனீங்க? எல்லா தியானத்துல இவ்வளவு நேரம் எங்க போனீங்கன்னு கேக்குறேன். ஒர்க் அவுட் பண்ண எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருந்தாலும் நல்ல பாதுகாப்பு தான்.
முருகா வர வேண்டும் வர வேண்டும் விரைவில் வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் ஐயனே வருக வருக வருக